எல்லாமே பக்கா 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 படத்துல கோலர் சங்கத்துல எப்படி உருவாச்சு அது வந்து பக்கா அந்த லாஸ்ட் வந்து உள்ள வந்தது. தங்கலா நல்லா இருக்கு. சூப்பரா விக்ரம் ஆக்டிங் தாங்க படமே. மற்றபடி கதை ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு படம் ஒரு வாட்டி பார்க்கலாம். நார்மல் படம் விக்ரம் சூப்பரா நடிச்சிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. கண்டிப்பா கொடுக்கணும். விக்ரமும் ஃபேன்னா நல்லா ரசிச்சு பார்க்கலாம். இல்லைன்னா ஒரு டைம் பார்க்கலாம். ஆக்டிங்லாம் பக்காவா இருந்துச்சு. படம் ஆனா நல்லா இருக்கு. கொஞ்சம் மக்கள் கரெக்டா இருக்கு. தங்கலான ஓகேவா இருக்கு. பெருசா ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ண தெரியல. விக்ரம் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. ஆஸ் யூஷுவல் வந்து அவர் நடிக்கிறது வந்து அவரு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கரெக்டா பண்ணிட்டாரு. சில இடத்துல ஏதோ கொஞ்சம் இடிக்குது. அவ்வளோ எல்லாரும் பார்க்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க, ஏமாத்த வேணா வந்து பாருங்க எல்லாரும், அவ்வளோதான் சொல்ல முடியும். நல்லா இருக்கு. ஓகே, ஒரு பீரியட் ஃபிலிம் அவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பாரு. ஆமா, ஃபர்ஸ்ட் விட நல்லா இருக்கு. மியூசிக் எல்லாமே பக்காவா இருக்கு. தங்கலான் சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக், டைரக்ஷன், ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு சார். டைரக்ஷன்லாம் செமையா இருக்கு. மியூசிக் ஜிவி வந்துட்டு வேற லெவல்ல மாஸ் பண்ணிட்டாரு. கண்டென்ட் வைஸ் வேற லெவல். டைரக்ஷன் வந்து சாரப்பட்ட விட நல்லா இருக்கு. ஆமா, அதான் நம்ம பிரிட்டிஷ் வந்து நம்ம கோல்டு எப்படி காப்பாற்றணும் அப்படி சொல்லிக்கிறாங்க. சூப்பரா இருக்கு. எல்லா ஆக்டர்ஸும் நல்லா பண்ணிருக்காங்க. ஆக்ட்ரஸும் நல்லா பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும். இல்ல நான் ஃபேன்லாம் இல்ல, ஆனா ஃபேனே ஆயிருவான் போல. அந்த மாதிரி சூப்பரா இருக்கு. வேற லெவல் ஆக்டிங், வேற லெவல். அந்த அளவுக்கு எனக்கு ஜட்ஜ் பண்ண தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற லெவல். வார் சாங்லாம் செமையா இருக்கு. கோல்டு பத்தி சொல்லல, கோல்டு எப்படி எடுக்கிறதுன்னு தான் பிளான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் அந்த தாத்தா விக்ரம் கேரக்டர்லாம் வேற லெவல்ல இருக்கு. மியூசிக் ஜிவி பிரகாஷ் சூப்பரா பண்ணிருக்காரு. நம்ம எனக்கு தெரிஞ்சு சாரப்பட்ட விட நல்லா இருக்கு. தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். விக்ரம் தான் ஓவரால் செமையா இருக்கு. ஆரஞ்சு சொல்லவா நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியா பார்க்கலாம். விக்ரம் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ரியலா நல்லா இருந்துச்சு. நல்லா நடிச்சாங்க. நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் கிடைச்சிச்சு. நல்லா நடிச்சு. படம் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக். நடுவுல அதாவது ஒரு சொல்ல வேண்டிய விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறப்போ கொஞ்சம் லாக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. மத்தபடி நல்லா இருக்கு. ஒரு வாட்டி நிச்சயமா பார்க்கலாம். விக்ரம் ஆக்டிங் சீரியஸா எந்த படத்துலயும் பார்க்காத அளவுக்கு புதுசா இருந்துச்சு. அதாவது அவரோட மேக்கப்பா இருக்கட்டும், அந்த படம் ஃபுல்லா அதுல பண்றப்போ ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அதெல்லாம் நீங்க படம் பாக்குறப்போ உங்களுக்கே தெரியும். இங்க வரைக்கும் ஒரு மாதிரி முடியே இல்ல, இங்க இருந்தா ஆரம்பிக்கும். அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்கு. டைரக்ஷன் தான் பாருங்க. படம் எப்பயுமே நல்லா இருக்கும். ஒரு சில இடத்துல எல்லாம் அப்படியே மாஸ் சீன்ஸ், கூஸ் பம்ப் ஆற மாதிரி இருக்கும். சோ அதெல்லாம் இருந்துச்சு. ஒரு சில இடத்துல அந்த கருத்து எல்லாம் சொல்லுவாரு எப்பயுமே எல்லா படத்துலயும். இந்த இடத்துல அதிகமாவே இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம். அவ்வளவுதான். தங்கலான் மூவி ரொம்ப நல்லா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியா பார்க்க வேண்டிய மூவி தான். இதுல என் பொண்ணு பண்ணிருக்கா, அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இன்னும் விக்ரம் சருக்கு போனா பண்ணிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். சூப்பரா இருக்கு. பயங்கரமா இருக்கு. விக்ரம் சரோட ரஞ்சித் சரோட கமிஷன், விக்ரம் சரோட ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இதுல நம்ம சொல்றதை விட தியேட்டர்ல போய் பார்க்கும்போது தான் அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். மியூசிக் ஜிவி பிரகாஷ் ப்ரோ சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அண்ட் 3 hours போனதே தெரியல. படம் ரொம்ப ஃபாஸ்டா போன மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் எங்கேயுமே லாக் இல்ல. அண்ட் பிஜிஎம் வாஸ் வெரி நைஸ். அண்ட் அந்த ஆர்த்தி ரோல் ஈக்குவலா இருந்தது. விக்ரம் கூட ஈக்குவலா பேர் பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைட் சீக்வென்ஸ் வாஸ் ஆல்சோ நல்லா இருந்துச்சு. ஓவரால் மூவி இஸ் டூ குட். worth watching. I think he keeps up his direct and இது வெச்சுக்கிறார். அந்த ஒரு இது ரேஞ்ச் அண்ட் இது as well as விக்ரமும் நல்லா மெனக்கெட்டு நடிச்சிருக்காரு. சோ அது நல்லாவே தெரியுது நம்ம மூவி பார்க்கும்போது. கிடைக்கணும், அதுதான் எங்களோட ஆசையும். ஹோல் டீமுக்கே கிடைக்கலாம். ஐ திங்க் எவ்ரி ஒன் ஹஸ் டன் நல்ல பார்ட் பண்ணிருக்காங்க. சோ ஹோல் டீமுக்கே கிடைக்கலாம். விக்ரம் டூ குட். அதான் ஒரு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லாக் அடிக்கிற சீன்ஸ் இருக்கு. அந்த பேய் சீன்ஸ்லாம் வந்துட்டு பேய் சீன்ஸ் சில சீன்ஸ்லாம் அதெல்லாம் தூக்கிட்டு ட்ரிம் பண்ணிட்டு திரும்ப இது பண்ணாங்கன்னா நிச்சயமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். பேயும் கலந்து இருக்கு. அவ்வளவுதான்.